அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இரண்டாவது வினா, வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்த குழு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆர் வி குப்தா கமிட்டி. மூன்றாவது வினா, மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரான்ஸ். நாலாவது வினா, 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 2012 முதல் 2017. ஐந்தாவது வினா, முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹாரட் டோமோ மாதிரி. ஆறாவது வினா, இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மெகலனோபிஸ் மாதிரி. ஏழாவது வினா, ஆர்பிஐ வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1949. எட்டாவது வினா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1978. ஒன்பதாவது வினா, பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 2005. பத்தாவது வினா, இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளம். 11வது வினா, 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படி தமிழ்நாடு எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 80.33%. 12வது வினா, இரட்டைப்பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, லூக்கா பேசியாலா. 13வது வினா, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 14வது வினா, தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மும்பை. 15வது வினா, திட்ட விடுமுறை காலம் என்பது எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1966 முதல் 1969. 16வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1986 டிசம்பர் 24. 17வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 18வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. இதற்கான சரியான ஆப்ஷன் பி 2015 நவம்பர் 15. 19வது வினா உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வாஷிங்டன். 20வது வினா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 2011 முதல் 12. 21வது வினா மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எம்.என். ராய். 22வது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜே.எம். கீன்ஸ். 23வது வினா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அமர்த்தியா சென். 24வது வினா ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாடுகளின் செல்வம். 25வது வினா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? சரியான ஆப்ஷன் ஏ முதன்மை துறை. 26வது வினா சேவை துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அமெரிக்கா. 27வது வினா ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. 28வது வினா வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரான்ஸ். 29வது வினா வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹரியானா. 30வது வினா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரிசர்வ் வங்கி. 31வது வினா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சர் விஸ்வேஸ்வரய்யா. 32வது வினா உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இங்கிலாந்து வங்கி. 33வது வினா இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எஸ்பிஐ பேங்க். 34வது வினா பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பி.ஆர். அம்பேத்கர். 35வது வினா முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி டி.ஆர். மால்தாஸ். 36வது வினா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா. 37வது வினா இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1951. 38வது வினா செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். 39வது வினா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2010. 40வது வினா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மகளனோபிஸ். 41வது வினா ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர். 42வது வினா இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கலால் வரி. 43வது வினா இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இந்திய ரயில்வே. 44வது வினா உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் எங்கு உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிம்பர்லி. 45வது வினா அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அலகாபாத் வங்கி. 46வது வினா தேநீர் அறிமுகப்படுத்தி நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா. 47வது வினா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எகிப்து. 48வது வினா சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சுவிஸ். 49வது வினா வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டது? விடை ஆப்ஷன் பி மலேசியா. கடைசி வினா உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ் நாடு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலிருந்து ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.